கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த குட் ஃப்ரைடே என்கிற இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தம்முடைய ஜீவனையே தந்தார். ஆமென். மனித குலத்தின் பாவத்திற்காக அருமையான இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனை கொடுத்தவர் மரித்து போகவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி அவர் சிலுவையில் தொங்கின நேரங்களிலே, அந்த நாழிகையிலே கர்த்தர் தாம் இயேசு பேசின வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த வசனங்களை நாம் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதாவானவர் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு ஈடு இணையற்றது. அருமையானவர்களே, நம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே மரிக்கும்படியாக அனுப்பின பிதாவானவர். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஒரு சின்ன காரியத்திற்கு கடைக்கு வெளியே அனுப்ப வேண்டும் என்றாலும் பத்திரமாக கவனமாக சென்று வா என்று சொல்லி அனுப்புகிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற, நமக்கு உயிர் மீட்சியை கொடுக்க, நித்திய ஜீவனை அளிக்க பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று திருவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, பாருங்க, நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் தாமே காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் காரணத்தினாலே, நாம் செய்த மிகுதியான அக்கிரம போக்கினாலே அவர் நொறுக்கப்பட்டாராம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நம்முடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததியினருக்கு, தலைமுறையினருக்கு சமாதானத்தை கொடுக்கும் பொருளாக அவரே வந்தார். இன்றைக்கும் நாம் அவரை நினைவு கூறுகிறோம். எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்த இயேசு எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே முடித்து நமக்கு சமாதானத்தை தந்தருள் இருக்கிறார். இந்த பொழுதிலும் நாம் அவருக்காக நன்றி சொல்ல, அவருடைய அன்பிற்காக நன்றி சொல்ல நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பாராட்டின நல்ல இரக்கத்தின் நாட்களுக்காக நன்றி ராஜா. எங்களை சுகபல பத்திரத்தோடு சமாதானமாய் வழிநடத்த சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் உண்டாக்குகிறோம், தருகிறோம். நீரே கர்த்தர், மாறாதவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனத்திற்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.